இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்டி? ஏன் வீட்டுக்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறியா? இப்பவும் அருந்து போன ஒரு பக்கம் முடிச்சு போடலான்னு பாக்குறியா? அருந்து போச்சுன்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்னு எங்க விஷயத்துல வந்து இப்படி தலையிடுற? அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிற பாசம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இன்னும் வேற என்ன தெரியணும்? அவங்க ரெண்டு பேர் பத்தியும் பேசி நீ என்கிட்ட பகைய வளர்த்துக்கிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதில்ல. அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நீ எனக்கு எதிரி ஆனாலும் பரவாயில்ல. முதல்ல யாரு நீ? அவங்க மேல அப்படி என்ன உனக்கு பாசம் பொங்குது? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி கேக்குற? நல்லவங்களுக்கு நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் பாசத்தை கொட்டுவாங்க. பாரா, இப்படி பாராட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட அப்படி என்ன நல்ல குணத்தை கண்ட? வர ஒவ்வொரு தடவையும் சண்டை போடுற ஒன்ன பார்த்தா உன் கெட்ட குணம் எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி ஆண்டிக்கு பக்கத்திலே இருந்து அவங்கள பாக்கும்போது அவங்க நல்ல குணம் நல்லா தெரியுது. இந்த அபூர்வா யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க வேண்டாம். வாழ்க்கையோட போராடுறவங்களுக்கு மனுஷங்களோட போராடுறதெல்லாம் விஷயமே இல்ல. உன் எல்லையில நீ இருந்தா உனக்கு நல்லது. இதே வார்த்தைய உனக்கும் சொல்லணும்னு தோணுது. நீ என்ன அடிச்ச மாதிரி நான் உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நீ என்ன அடிச்சா என் அம்மா அடிச்சாங்க, அப்பா அடிச்ச மாதிரின்னு என் மனசை என்னால சமாதானம் பண்ணிக்க முடியும். அதே என் வயசுக்கு நான் உன்னை அடிச்சா உன்னை சமாதானமே படுத்திக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல இருக்கிறதுனால அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் வேணா ஆகலாம். ஆனா 21 வருஷம் அவங்க விலகி இருந்தாலும் இன்னும் விலகாத அவங்களோட பாசம் இருக்கே, அதுவே அவங்கள சேர்த்து வைக்கும். அத உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அவங்க புதுசா ஒண்ணு சேர்றதுக்கு எந்த ஒரு உறவும் தேவையில்லை. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாரதா ஆண்டிக்கு அந்த அங்கிள் புருஷன். ஒரு மனைவியா உரிமை அதிகாரம்னு இப்பவும் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. கணவன் மனைவியா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு, உன் கண்ணு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கிறேன்.